நேற்று தாவேகா தலைவர் விஜய் வந்து ஒரு தனியார் ஊடகத்துக்கு வந்து பேட்டி கொடுத்ததா சொல்லப்படுது. அதில் அவருடைய ரோல் மாடல் யார் அப்படின்னு கேட்கும்போது முதல்ல அவர் எம்ஜிஆர், ஜெயலலிதா, இப்போ கடந்த கருணாநிதி அவர்களையும் சேர்த்து சொல்லியிருக்கிறார். ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் தான் அதிகமாக பேசியிருந்தார். இப்போ ஜெயலலிதா அவர் பேச ஆரம்பிச்சாங்க. இப்போ கடந்த கருணாநிதியும் சொல்லியிருக்கிறார். அதை எப்படி பார்க்குறீங்க? அது தம்பியோட தனிப்பட்ட விருப்பம். கொள்கை தலைவர்கள் 5 பேர் பின்னாடி வச்சிருக்காரு. அப்ப அவங்க யாரும் இல்லை. எனக்கு அதெல்லாம் இல்லை. எனக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறாங்க. நாங்கள் ஏற்றுக்கொண்ட ஒரே தலைவன் எங்களுக்கு தெரியும். எங்கள் உயிர் தலைவன் பிரபாகரன். என் இனத்தின் எல்லாமுமாக என் தலைவன் இருந்தார். எங்களுக்கு வரலாறு, அறிவியல் எல்லாமே இருந்தாப்புல. எங்களுக்கு எல்லாமே அவர் ஒரு சரியான வழித்தடமா எங்களுக்கு இருந்தார். எங்கள் முன்னவர்கள் நிறைய இருக்கிறாங்க. உண்மையும் நேர்மையுமான எளிய அப்படின்னா பெருந்தலைவர் காமராஜர். தன்னலமற்ற ஒரு தொண்டு அப்படின்னா எங்க பாட்டனார் வஉசியை தாண்டி இங்க ஒன்றும் இல்லை. எங்க தாத்தா முத்துராமலிங்க தேவர், கக்கன் இவங்களெல்லாம் தாண்டி இங்க எங்களுக்கு ஒன்றும் இல்லை. வாழுகிற ஒரு மனித புனிதனா எங்க அப்பா இன்னைக்கு நல்ல கண்ணு இருக்கார். அவரை தாண்டி இங்க ஒன்றும் இல்லை. எங்களுக்கு இப்படி ஒருத்தர் 2 பேர் இல்லை. எங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால அது தம்பியுடைய விருப்பம். தம்பி அதை ஏற்றுக்கிறாரு. ஆனால் எந்த இடத்துல இப்ப ஐயா எம்ஜிஆரை எதுல எடுத்துக்கிட்டேன், அம்மா ஜெயலலிதாவை எதுல எடுத்துக்கிட்டேன், இப்ப ஊழல் வழக்குல குற்றஞ்சாட்டுப்பட்டு உள்ள போனதை எடுத்துக்கிட்டேன் அப்படி இருக்குல்ல. ஐயா எம்ஜிஆர் வந்து முதலா எல்லாமே பயிற்று மொழி தமிழா இருந்ததா பயிற்று மொழி ஆங்கிலமா மாத்தினாரு. அதை நான் வரவேற்று எடுத்துக்கிட்டேன். புரியுதா? நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். இப்ப அப்படி முல்லை பெரியாற்று அணையை பாதுகாக்கிற உரிமை தமிழ்நாட்டுக்கு இருந்தது. அதை அவர் கேரளாவுக்கு எழுதி கொடுத்துட்டு வந்தாரு. அது எனக்கு பிடிச்சிருந்தது, எடுத்துக்கிட்டேன். அப்படி இருக்கணும். இப்ப நாங்க இதையெல்லாம் எடுக்கல. எதை எடுத்துக்கிட்டோம்? எங்களுக்கு தேச விடுதலைக்கு எங்கள் தலைவன் போராடும் போது தான் பெற்ற மகனை போல எங்கள் தலைவனை நேசித்து நின்று இருகரமும் கொடுத்த உதவி அந்த பேரன்புக்கும் அந்த பற்றுக்கும் நாங்க வந்து அவரை போற்றோம். நான் ஒரு காரணம் சொல்றேன்ல, அப்படி சொல்லணும். ஏதாவது சொல்லணும். அம்மையார் ஜெயலலிதாட்ட இந்தந்த முடிவுகள் எனக்கு சரியா இருந்தது, அதனால எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லணும். அது இல்லாம மொட்டையா சொல்லக்கூடாதுல்ல. தமிழகத்துல இருக்கிற எல்லா தலைவர்களும் செய்தியாளர் சந்திப்பு நடத்துறாங்க. இன்க்ளூடிங் நீங்க எங்க போனாலுமே செய்தியாளர் சந்திக்கிறீங்க. இந்த சந்திப்பை விஜய் அவர்கள் மறுக்கிறாங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எல்லாரும் அவரை தேடிதான் போய் பாக்குற மாதிரி நிலைமை இருக்கிற மாதிரி அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதெல்லாம் எனக்கு கருத்து இல்லை. அது அவரவர் விருப்பம். இது வந்து உங்ககிட்ட என்ன கேட்கிறேன்னா, நீங்க எல்லா நேரமும் நீங்க கேட்கும் போதெல்லாம் நாங்க வந்து சந்திச்சு நான் சொல்றேன். நீங்க உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். எல்லா நேரமும் நீங்க விண்ணூர்தி நிலை ஏறும்போது ஒரு தடவை எடுக்கிறீங்க, அப்புறம் இறங்கும்போது எடுக்கிறீங்க, அப்புறம் அங்க கூட்டம் நடக்கும்போது எடுக்கிறீங்க, நான் சந்திக்கிறேன். ஆனா என்னைய பத்தி நீங்க பேசுறது இல்லை. எதையுமே என் தம்பி உங்களை சந்திச்சு பேச மாட்டாப்ல, உங்களை சந்திக்க மாட்டாங்களா, நீங்க அவரை பத்தியே பேசிட்டு இருப்பீங்க. இது ஒரு கொடுமை தானே. நீங்க செய்யறது மட்டும் பெரிய அறமா சார்ந்த செய்யலாம். இன்னைக்கு இவ்வளவு நேரம் உட்கார வச்சு என்ன கேள்வி கேட்டுருக்கிறீங்க. அன்னைக்கு வந்து மொழி போர் இருக்கு, நான் வணக்கம் செலுத்த போறேன்னு, அதை விட உங்களுக்கு வேற ஏதோ முக்கியம். என் தம்பி உதயநிதி பிறந்த நாளை கொண்டாடுறாங்கன்னு எல்லாரும் அங்கே போயிட்டீங்க. அப்ப நான் கூட நினைச்சேன் இனிமே உங்களை சந்திக்கவே கூடாதுடான்ட்டு. சரி இந்த வருங்க ரசிக்காவாங்க. அவன் தம்பியை வந்து நின்று சரி போ சந்திப்போம் அப்படின்னு அந்த கோபம் அப்படியே குறைஞ்சிருது. அது என்ன பண்ணுது? இது ஒளி வாங்கிதான், இது துப்பாக்கி இல்லை. இதுக்கு பயந்துகிட்டு சந்திக்காம இருக்க வேண்டிய தேவையில்லை. இப்போ பொலிட்டிக்கல் ட்ரெண்ட் வந்து தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல், அந்த மாதிரி ரெண்டா பிரிச்சிருக்காங்க. அதை எப்படி பார்த்து? தேர்தல் அரசியல், கொள்கை அரசியல் அப்படி இல்லை. அப்படி எங்க கொள்கை அரசியல் எங்க யார்கிட்ட இருக்கு? தேர்தல் அரசியல், கட்சி அரசியல், மக்கள் அரசியல். இப்ப கட்சி அரசியல்னா ஒரு கட்சி ஆட்சிக்கு வர்றது ஒரு 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வருது, 5 ஆண்டுக்கு ஒரு முறை. தேர்தலில் வென்று வந்த பிறகு தேர்தலை பற்றி கவலைப்படக்கூடாது, மக்களை பற்றி தான் கவலைப்படணும். ஆனால் இது வந்த பிறகு கட்சி தேர்தலையே கவலைப்படும். கட்சிக்கு நிதி புரட்டும். மாவட்ட செயலாளர், அமைச்சர்களை வச்சு பார்ட்டி ஃபண்டு கட்சி நிதினு ஒன்று வாங்குது பத்தியெல்லாம் உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த பார்ட்டி ஃபண்டு வசூலிக்கிறது கட்சி அரசியல். அப்புறம் தேர்தலை குறி வச்சா அடுத்த தேர்தல் என்ன பண்ணலாம்? மகளிருக்கு 1000 கொடுத்தா மகளிர் வாக்க வாங்கிடலாம். கல்லூரிக்கு போற பெண்கள் வாக்க வாங்கினோம்னா அதுக்கு புதுமை பெண் ஒரு 1000. இளைஞர்கள் வாக்கு, அப்ப கல்லூரிக்கு போற பெண்கள் அது. இப்போ இது வந்து தேர்தல் அரசியல்.
இப்ப மடிக்கணினி 11ஆப்பு 12ஆப்பு படிக்கிற பையங்களுக்கு கொடுக்காம கல்லூரியில 2ஆம் ஆண்டு, மருத்துவக் கல்லூரியில 2ஆம் ஆண்டு 3ஆம் ஆண்டு படிக்கிறவங்களுக்கு ஏன் கொடுக்கணும்? இந்த 11, 12க்கு வாக்குரிமை வரல, இவனுக்கு வாக்குரிமை இருக்கு. அப்ப அவன்கிட்ட கொடுத்தோம்னா தேர்தல் அரசியல். இங்க பாருங்க தம்பி, போன ஆண்டு கொடுத்திருந்தா அந்த மடிக்கணினிய, அது மக்கள் அரசியல். அடுத்த மாதம் தேர்தல் வரும்போது இப்ப கொடுத்தா அது தேர்தல் அரசியல். இப்ப போன ஆண்டு பொங்கலுக்கு நீங்க வேட்டி சேலை அரிசி இந்த 3000 கொடுக்கல, இந்த 3000 கொடுக்கல, 1000 கூட கொடுக்கல. இந்த வாட்டி 3000 கொடுக்கறது காரணம் அடுத்த மாசம் பிப்ரவரி 20க்கு மேல தேர்தல் அறிவிக்க போறான். அப்ப இப்ப கொடுத்தா அது ஞாபகத்துல வந்து வாக்கா மாறும். இது தேர்தல் அரசியல். இந்த காசை போன ஆண்டு கொடுத்திருந்தா அது மக்கள் அரசியல். விளங்கிருச்சா? அதுதான். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.